ஒருமுறை பாண்டவர்களில், அதாவது பஞ்சபாண்டவர்களில் மூத்தவரான தர்மன் எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டிருந்தார். அதாவது ஆயில் பாத் எடுத்தார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். முதலில் தர்மர் யார் என்பதை சொல்லும். பாண்டவர்கள் 5 பேர் மொத்தம். அதாவது மகாபாரத கதையில் பாண்டவர்கள் 5 பேர். அதில் மூத்தவர் தர்மன், பீமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேரில் மூத்தவரான அந்த தர்மர் குளித்து கொண்டிருந்த பொழுது அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை ஒரு வெள்ளி கிண்ணம், வெள்ளி தட்டுன்னு சொல்லுவோம், அதில் ஊற்றி அந்த எண்ணெயை தேய்த்து குளித்து கொண்டிருந்தார். அந்த நேரம் பார்த்து ஒரு தானம் பெறுவதற்காக ஒருத்தர் வந்தார். வந்தவுடனே, ஐயா தர்மர் எங்கே இருக்கிறாரோ குளித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். நாங்கள் உடனே பார்க்க வேண்டுமே என்றாலும், அப்போ தர்மருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, யார் வந்தாலும் என்ன கேட்டாலும் உடனே கொடுக்கணும். அதனால் நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை உள்ளே அனுப்பிடுங்க என்று சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே அவர் குளித்து கொண்டிருந்த இடத்திற்கு இந்த யாசகம் கேட்க வந்தவர் உள்ளே செல்கிறார். போனவுடனே தர்மர் விஷயத்தை கேட்கிறார். தனக்கு சில தேவைகள் இருக்கின்றன என்றும் ஏதாவது தானம் பண்ணும்படி அவர் கேட்டார். உடனே தர்மர் யோசிக்கவே இல்லை. அந்த எண்ணத்தில் உள்ள எண்ணெயை, அந்த கிண்ணம் இருக்கு இல்லையா, வெள்ளி கிண்ணம், அந்த எண்ணெயை கீழே கொட்டிவிட்டு அந்த வெள்ளி கிண்ணத்தை உடனே கையில் கொடுத்து விட்டார். அவரும் வணங்கிவிட்டு, தர்மரை வணங்கிவிட்டு சென்று விட்டார். அவர் சென்றபின் தம்பிகள் எல்லாம் அவரிடம் கேட்டார்கள், ஏன் அண்ணா, நீங்கள் எப்படியும் கொடுக்க போகிறீர்கள், அது அவருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும், ஏன் குளித்து முடித்து விட்டு கொடுக்க வேண்டியதானே? அது என்ன, பாதி எண்ணெய் தேய்த்து விட்டு அந்த பாதி எண்ணெய் இருக்கிற கிண்ணத்தை கீழே கொட்டி அந்த கிண்ணத்தை கொடுக்கிறீர்களே, வெள்ளி கிண்ணத்தை, அதை சரி கழித்து கொடுத்துருக்கலாமே என்று கேட்டார். அவன் தர்மர் சொன்னார், யார் தர்மம் கேட்டாலும் அப்புறம் கொடுக்கலாம் என்று நாம் நினைத்து விட்டால் நமது மனம் ஒரு குரங்கு, எந்த நிமிஷத்திலும் மாறலாம். அப்புறம் இது நமக்கு தேவைப்படுமே என்று மனதை நினைத்து விட்டால் நாம் கொடுக்கும் எண்ணத்தில் இருந்து மாறிவிடுவோம். ஆகவே தான் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அது எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் உடனே கொடுத்து விட வேண்டும் என்பது தர்மருடைய அந்த வாக்கியம். அதாவது அந்த தர்ம சிந்தனை இருந்தால் எந்த நிமிஷத்தில் எதைனாலும் நம்ம கொடுக்க வேண்டும். அதுதான். இப்படிப்பட்ட தர்மர் இருக்கும் நேரத்தில் கூட கிருஷ்ணர் பேசும்போதெல்லாம் அடிக்கடி இந்த உலகத்திலே பெரிய வள்ளல் கர்ணன் தான் என்று சொல்வார். இவர்கள் கொஞ்சம் கடுப்பாகும் பாண்டவர்களுக்கு. இவ்வளவு தர்மர் இவ்வளவு தர்மம் பண்ணியும் அவரை சொல்லாமல் கர்ணனைத்தானே சொல்கிறார் என்று சில டைங்கள் வேதனைப்படுவது உண்டு. தர்மர் கூட வேதனைப்பட்டிருக்கிறார். எல்லாரும் நொந்து போய் ஒரு கட்டத்தில் கிருஷ்ணனிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது, கிருஷ்ணா, நாங்களெல்லாம் எவ்வளவோ தர்மம் பண்ணுகிறோம், என்னென்னவோ செய்கிறோம், மக்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம், வறுமையே இல்லாத அளவுக்கு தானே இந்த நாட்டை வைத்திருக்கிறோம், யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத அண்ணன் தர்மர் இருக்கையிலே நீங்கள் எப்போதும் கர்ணன் தான் சிறந்த வள்ளல் என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். கிருஷ்ணன், ஆமண்டா, கர்ணன் தான் சிறந்த வள்ளல், அதை உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுகிறேன், வாருங்கள் என்று அழைத்து சென்று ஒரு பெரிய தங்க மலை, பெரிய அளவில் உள்ள ஒரு தங்க மலையை அவர்களுக்கு கொடுத்தார். யாருக்கு? இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேருக்கும். நீங்கள் இந்த மலையை, இந்த தங்கத்தை வெட்டி வருகிறவர்களுக்கெல்லாம், அதாவது வருபவர்கள், தானம் கேட்டு வருபவர்களுக்கு எல்லாம் நீங்கள் தானம் பண்ண வேண்டும். அப்படிங்கும்போது காலையில் 6 மணிக்கு நீங்கள் தானம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். மாலை 6 மணிக்குள் நீங்கள் எவ்வளவு தானம் பண்ணுகிறீர்கள் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய மலையை கொடுத்தார். காலையில் 6 மணிக்கு தர்மம் செய்யும் செயல் ஆரம்பமானது. வந்தவர்களுக்கெல்லாம் வெட்டி வெட்டி கொடுத்தார்கள். முடிந்த அளவுக்கு எவ்வளவு அவர் கேட்டதோட 4 மடங்கு 5 மடங்கு என்று அந்த தங்க மலையை வெட்டி வெட்டி தானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மணி 6 ஆனது மாலை. அப்படியும் அந்த மலையில் பாதி அளவு தான் குறைந்திருந்தது. சரி, தானம் முடித்து விட்டீர்களா என்று கண்ணன் கேட்டார். ஆம் மைத்னா, தானம் முடிந்து விட்டது. எவ்வளவு செய்தீர்கள், எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது மலையை என்று பார்த்தார். பாதி அளவு மலையை இவர்கள் அந்த நாள் முழுவதும் தானமாக கொடுத்திருக்கிறார்கள். சரி, இப்போது இதே மலையை கர்ணனுக்கு கொடுப்போம், அவர் எப்படி செய்கிறார், எந்த அளவுக்கு தானம் பண்ணுகிறார் என்று பாருங்கள் என்று சொல்லி கர்ணனை அழைத்து, கர்ணா, நீ தானத்தில் சிறந்தவன் தான், இருந்தாலும் உனக்கு ஒரு தங்க மலையை தருகின்றேன் என்று அந்த மலையை நீ தானம் பண்ண வேண்டும். காலையில் 6 மணியிலிருந்து உனக்கு
மாலை 6 மணி வரை டைம் தருகிறேன். அதற்குள் நீ இது எந்த அளவுக்கு நீ தானம் பண்ணுகிறாய் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீ யாருக்கு எவ்வளவு நாளும் கொடுக்கலாம், நீ தானம் பண்ணலாம் என்று அந்த மலையை கொடுத்து விட்டார். காலை 6 மணி ஆனது. கர்ணன் வந்தார், இவர்கள் வந்தார்கள். மத்தியானம் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு, என்ன இப்படி 6 மணி வரைக்கும் இருக்க வேண்டியிருக்கு இல்லையா, காலை டிஃபன் சாப்பாடு அப்படின்னு எல்லாம் செட்டப்போடு வந்து நின்றார்கள். மணி 6 ஆச்சுது, 6:05 ஆச்சுது. 2 பேர் வந்து தானம் கேட்டார்கள் கர்ணனிடம். ஐயா, எங்களுக்கு பொருள் வேண்டும், ஏதாவது நீங்கள் தானம் தர வேண்டும் என்று கேட்டார்கள். கர்ணன் பார்த்தார், இந்த மலையில் ஆளுக்கு பாதி எடுத்துக்காங்க அப்படின்னாரு. அவ்வளோதான், முடிஞ்சது. 6:05க்கு தர்மம் செய்யல் முடிந்து விட்டது. அதுதான் மனநிலை. அப்படித்தான் அதைத்தான் கண்ணன் சொன்னார் இவளை குறித்து. மனம் வேணும்டா, பொருள் இருந்தால் மட்டும் போதாது, தானம் பண்ணுவதற்கு நல்ல மனம் வேண்டும். பொருள் இருக்கிறதோ இல்லையோ செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளம் இருந்தால் அந்த பொருளின் மீது கண்ணோட்டம் ஓடாது. அதுதான் ஔவையார் சொல்வார்கள், நீ தானம் பண்ணும் என்று சொல்லவில்லை, அறம் செய்ய விரும்பு. நீ மனசில் தோணு நல்லதை செய்யணும், தானம் பண்ணணும், என்ன வந்தாலே போதும் நீ பண்ணுவ. கர்ணனுக்கு அது ஏகப்பட்டது இருந்தது. அவன் யோசிக்கவே இல்லை. அவனுக்கு உங்களுக்கு தான் இது பெரிய தங்கம் மலை அது இதுன்னு தெரிஞ்சது. கர்ணனுக்கு ஒன்றும் தெரியல. அது ஒரு பொருள். வந்தான், 5 நிமிஷத்தில் தானம் பண்ணி போயிட்டான். இப்போ சொல்லு, யார் தானத்தில் சிறந்தவர்கள் என்றார்கள். தர்மனும் மற்ற 4 5 பேரும் அப்படியே தலை குனிந்தார்கள். அதுதான் தர்மத்தின் சத்தியம் என்று சொல்லி கண்ணன் இந்த பாண்டவர்களுக்கு தர்மத்தின் நியாயத்தை எடுத்து சொன்னார்கள். அதனால்தானடா கர்ணன் இறந்த பிறகு இந்த உலகத்திலே தெய்வமே வந்து பிச்சை கேட்ட, தானம் கேட்ட ஒரே வள்ளல் கர்ணன் தான் என்று சொல்லி கர்ணனுடைய புகழை மேலும் சொன்னான் கண்ணன். நன்றி, வணக்கம்.